ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 12th கெமிஸ்ட்ரிக்கான பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் பசங்களா. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம பசங்க ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுதிருக்கீங்களா பாருங்கள். முக்கியமான மேட்ரு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா மறக்காம கவுண்ட் பண்ணுறப்பா. அதோட ரொம்ப முக்கியமான மேட்ரு பாதி பேர் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ஒரு சிலர் ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க. 1 மார்க் ஆன்சருக்கு தான் பார்க்க போகிறோம் பசங்களா. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு எத்தனை 1 மார்க் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துருங்க. இதே மாதிரி நான் பசங்களுக்கு எல்லா சப்ஜெக்டான ஆன்சருக்கு இம்பார்ட்டன்ட் விஷயம் எல்லாம் போடுறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி வாங்க ஆன்சருக்கு பார்த்தலாம்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் அசெஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி போத் அசெஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. ஓகேங்களா. ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசெஷன். ஓகேங்களா. செகண்ட் ஒன் ஐயூபேக் நேம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பொட்டாசியம் ட்ரை ஆக்சிலேட் அலுமினேட். ஓகேங்களா. தேர்ட் ஒன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் அமாங் ஆல். ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன் பிப்பா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் sp2 ஹைபிரிடைஸ்ட். ஓகேங்களா. அதுக்கு வந்து ஆப்ஷன் சி ட்ரை ஐஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏவில் காணப்படும் பிரமிடின் காரங்கள். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஈபா. ஓகேங்களா. சைட்டோசின் மற்றும் யூரோசில். அதாவது பிரமிடின் பேசஸ் பிரசன்ட் இன் ஆர்என்ஏ ஆர் ஆப்ஷன் சி சைட்டோசின் அண்ட் யூரோசில். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம பசங்க எவ்வளோ டோட்டல் வரும் கெமிஸ்ட்ரியில் அப்படின்றத மறக்காம கவுண்ட் பண்ணுறேங்க. இதில் வந்து நம்ம ஆப்ஷன் ஏ டைப் தான் பார்த்துருக்கோம் பசங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரினிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆப்ஷன் பிப்பா அசிட்டில் salicylic acid. ஓகேங்களா. நெக்ஸ்ட் செவன்த் ஒன் இன் ஆசிட் மீடியம் பொட்டாசியம் பெர்மங்கனேட் ஆக்சிடைசஸ் ஆக்சாலிக் ஆசிட் டு ஆப்ஷன் டி கார்பன் டை ஆக்சைடு. எய்த் ஒன் வென் aniline reacts with acetic anhydride the product formed is ஆப்ஷன் சி இப்போ அசிட்டினைலைட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மட்டும்தான் டவுட்டாக இருக்குது நம்மளுக்கு. அதாவது அமாங் த ஃபாலோவிங் விச் வில் பி நாட் பி ஹைட்ரோலைஸ்ட். அதுக்கு ஆப்ஷன் ஏ சோடியம் குளோரைடு வருமா இல்லை ஆப்ஷன் டி அம்மோனியம் நைட்ரேட்டான்னு டவுட்டாக இருக்குது. அது தெரிஞ்ச கன்ஃபார்ம் கமெண்ட் பண்ணுறேங்க. நான் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். 10th ஒன் அமாங் த ஃபாலோவிங் செல்ஸ் பிரைமரி செல்ஸ் ஆர் ஆப்ஷன் பி இப்போ லெக்லெஞ்சி செல்ஸ் அண்ட் மெர்குரி செல். ஓகேங்களா. 11th ஒன் the formation of cyanohydrin from acetone is an example of option C nucleophilic addition. ஓகேங்களா. மறக்காம எவ்வளோ கரெக்டாக கமெண்ட் பண்ணுறேங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஆன்சருக்கு தெரியும் அவங்களும் ஷேர் பண்ணி விட்டுருங்கப்பா, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் 12th ஒன்ப்பா. ஸோ 12th வந்து பார்த்தீங்கன்னா the rate constant of a reaction is option B first order. 13th ஒன் இந்த electrolytic refining of copper வந்து ஆப்ஷன் டி impure copper. 14th வந்து பார்த்தீங்கன்னா activity of ion catalyst வந்து ஆப்ஷன் சி Al2O3. நெக்ஸ்ட் 15th வந்து பார்த்தீங்கன்னா the oxidizing agent used to stop the oxidation ஆஃப் பிரைமரி ஆல்கோஹால். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிசிசி. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்சர் செக் பண்ணி நம்பர் எத்தனை சூஸ் கரெக்டாக இருக்கு மாதிரி கவுண்ட் பண்ணுறேங்க. இதே மாதிரி நம்ம சப்ஜெக்ட் நம்ம பசங்களான எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் கீழே அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பில் பட்டன் ஆல்னு செட் பண்ணுறேங்க. முக்கியமாக நம்ம டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் லிங்க் இருக்குது. இன்னும் யாராவது ஜாயின் பண்ணாமல் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. அங்கே நான் பசங்களான நோட்ஸ் கைட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க.